மீனாவை தான் காட்டுறாங்க. மீனாவுக்கு வந்து சீதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சீதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா உன்கிட்ட வந்து தனியாக கொஞ்சம் பேசணும், நீ வாக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் போகிறாங்க. என்ன சீதா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, அக்கா நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சீதா நீ சொல்லிட்டு இருக்கிற, இது மட்டும் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அவர் வந்து நான் இல்லைன்னா அவருடைய கதையை முடிச்சுக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன், அதனால எங்கள் ரெண்டோரு கல்யாணத்தையும் நீ தாங்க நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ மட்டும் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கலன்னா நாங்கள் ரெண்டோரும் எங்கள் கதையை முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ரொம்பவே நல்லவருக்கா, அவரை பற்றி தான் உனக்கு தெரியுங்களா, மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எப்படியாவது மாமா வந்து சம்மதிச்சிருவாரு, அதனால் சொல்கிறது கேளுக்கு அப்படின்னு சொல்லவும், மீனாவும் வேறு வழி தெரியாமல் சரி அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாரு, நீ வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் மீனாவும் சரி அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா இவ்வளோ பதட்டமாக இருந்துட்டு இருக்கிற, என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலவே வந்து மீனா வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், முத்துவும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணவும் உடனே முத்துவும் கிளம்பி போயிருந்தாங்க. நல்ல வழியாக அவர் கிளம்பி போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி நேராக அவங்க சீதாவை பார்க்க வராங்க. அப்போ சீதாவும் அவங்க கல்யாணம் பண்ணி கூட அவங்களும் வந்து 2 பேரும் நிற்கவும் உடனே மீனா வந்து அவங்கள கூட்டிகிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. அங்கே போனதுமே பார்த்தோம்னா மீனா வந்து கொஞ்சம் குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு மீனா பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, அக்கா நீ எதுவும் பயப்படாதக்கா, உன்னை நம்பி தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்காக கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து சீதா வந்து எங்கள் அக்கா மீனா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுக்கவும், அப்போ சீதாவும் மாப்பிள்ளையும் வந்து 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க மீனா. அப்போ வந்து சீதா காலத்தில் அவங்க தாலியும் கட்டிடுறாங்க. அப்போ 2 பேரும் வந்து கையெழுத்து போடவும் மீனா வந்து சாட்சி கையெழுத்து போடுறாங்க. 2 பேரும் ஜோடியாக நில்லுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லவும், இதை கேட்டதுமே சீதா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா 2 பேரும் ஜோடியாக நிற்க வச்சு மீனா வந்து ஃபோட்டோ எடுக்கவும், சரிக்கா ரொம்பவே தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. நீ மட்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நான் என்ன முடிவு எடுத்துருப்பேனே எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போது தெரியல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மீனா வந்து கிளம்பி வராங்க. அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து முத்துவை பார்த்துருந்தாங்க மீனா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்க